தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டிலே ஒரு விசேஷம். அதற்கு ஊரே திரண்டு வந்திருக்கிறது. கம்பரது நெருங்கிய நண்பரான சடையப்ப முதலியாரும் வந்திருக்கிறார். வந்தவர் கூட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து கொள்கிறார். இதை கம்பர் கவனிக்கவில்லை. கம்பரது மனைவி பார்த்து விடுகிறாள். உடனே தன் கணவனை அணுகி, அண்ணா வந்திருக்கிறார், ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருக்கிறார், அவரை அழைத்து வைக்க வேண்டிய இடத்திலே உட்கார வையுங்கள் என்று சொல்கிறாள். அதற்கு கம்பரோ, இப்படி இவரை இன்று சபைக்கு நடுவே வீற்றிருக்க வைத்துவிட்டால் போதுமா? அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க மறக்க மாட்டேன் என்று கூறுகிறார். இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டுதானோ என்னவோ, பிறகு தாம் ராமாவதாரம் பாடும் பொழுது தன்னை ஆதரித்த அந்த வள்ளல் சடையப்பரை காவியத்திலே 10 இடங்களிலே கொலுவீற்றிருக்க செய்து விடுகிறார் கம்பர். ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரரோடு மிதிலை சென்று தங்குகிறார்கள். அன்று பௌர்ணமி இரவில் நிலவொளி பறந்து வீசுகிறது. எப்படி நிலவொளி பறந்து இருக்கிறது தெரியுமா? சடையன் புகழ்போல் எங்கும் பறந்திருக்கிறது என்பதே அவருடைய உவமை. இதை சொல்கிறார் அழகான சொல் ஓவியத்தின் வாயிலாக. வண்ண மாலை கைப்பரப்பி உலகை வளைந்த இருளெல்லாம் உன்னை எண்ணி தன்மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கிக் கொண்ட விரிதல் நீர் பண்ணை வெண்ணை சடையன் புகழ்போல் எங்கும் பறந்துளதால். இதுதான் கம்பர் பாட்டு. இந்த வள்ளல் சடையப்பர் பிறந்த பதியே திருவெண்ணெய்நல்லூர். இன்றைய காணொளியில் திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரி ஈஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருவெண்ணெய்நல்லூர் இந்த தலம் விழுப்புரத்திற்கு தெற்கே 12 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தை அடைந்ததும் மிக பிரம்மாண்டமான தெப்பக்குளம் ஒன்று வரும். அந்த தெப்பக்குளத்திற்கு இரு பக்கமும் 2 கோவில்கள். குளத்திற்கு தென்புறம் இருப்பது விஷ்ணு கோவில், வலப்புறம் இருப்பது சிவன் கோவில். இருவரும் இப்படி ஒற்றுமையாக அடுத்தடுத்து இருந்தாலும் கூட மக்கள் என்னவோ பிரதானியம் கொடுப்பதெல்லாம் சிவன் கோவிலுக்கு தான். அங்குள்ள சிவபெருமானின் திருநாமம்தான் கிருபாபுரி ஈஸ்வரர். ஆனால் தற்பொழுது இந்த கிருபாபுரி ஈஸ்வரரை தடுத்தாட்கொண்ட நாயகர் என்று அழைக்கிறார்கள். அதற்கும் ஒரு ரசமான வரலாறு உண்டு. இந்த வெண்ணெய்நல்லூருக்கு தென்கிழக்கே 7-8 மைல் தொலைவில்தான் நாவலூர், திருநாவலூர் என்று ஒரு ஊர் உள்ளது. அந்த நாவலூர் தான் சைவ சமயாச்சாரியார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊர். கைலையில் இறைவனுக்கு உகந்த தொண்டராக இருந்த ஆளாள சுந்தரர் தான் திருநாவலூரில் சடையனார் இசைஞானியர் என்னும் நல்ல சைவ தம்பதிகளின் தவ புதல்வராக வந்து பிறக்கிறார். நம்பி ஆரூரர் என்று நாமகரணம் செய்யப்படுகிறார். அந்த நாட்டு மன்னன் நரசிங்க முனையரால் 16 வயது வரை அரண்மனையிலேயே வைத்து வளர்க்கப்படுகிறார். வளர்ந்து வாலிப பருவம் எய்திய இவருக்கு நாவலூரை அடுத்த புத்தூரிலே திருமணம் நடக்க ஏற்பாடாகிறது. திருமணம் நடக்கவிருக்கிற நேரத்திலே ஒரு வயோதிக அந்தணர் வந்து, இந்த மணமகன் எனக்கு அடிமை, இவனுடைய பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு என்னிடம் இருக்கிறது, இவன் என்னுடைய பணியாளனாக வேலை செய்தல் வேண்டும், மனம் முடித்தல் கூடாது என்று இடை புகுந்து தடுக்கிறார். நம்பி ஆரூரர், இதென்ன பித்துக்குளித்தனமாக இருக்கிறது, எங்காவது அந்தணன் வேறொரு அந்தணனுக்கு அடிமையாவதுண்டா என்று மறுக்கிறார். ஆத்திரத்தில் அந்த கிழவேதியர் நீட்டிய ஓலையையும் பிடித்து இழுத்து கிழித்து எரிந்து விடுகிறார். அந்த கிழவரும் சலித்தாரில்லை. இந்த நம்பி ஆரூரன் கிழித்தது நகல்தான், மூல ஓலை என்னிடம் திருவெண்ணெய்நல்லூரிலே இருக்கிறது என்று கூறி அங்கே இழுத்து செல்கிறார் சுந்தரரை. பேரவையை கூட்டி தம் வாதினை உரைக்கிறார். மூல ஓலையை காட்டி தம் கட்சியை நிலைநிறுத்துகிறார் கிழவேதியர். வேறு வழியில்லாமல் நம்பி ஆரூரர் கிழவர் பின்னாலேயே சென்று விடுகிறார். முன் சென்ற கிழவர் அங்குள்ள அருள்துறை என்னும் கிருபாபுரி ஈஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்து, இதுவே என் வீடு என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அப்பொழுது அவர் கருவறைக்குள் செல்வதற்கு முன்பாக அவர் அணிந்திருந்த பாதச்சோடுகளை அங்கே கழட்டி வைத்துவிட்டு கருவறைக்கு சென்று சிவலிங்கத்திற்குள்ளே ஐக்கியமாகி இருக்கிறார். அந்த பாதச்சோடு இன்றும் அந்த ஆலயத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செல்லும் அன்பர்கள் அந்த பாதச்சோடுகளையும் தொட்டு வணங்குகிறார்கள். அப்பொழுதுதான் உணர்கிறார் சுந்தரர், இறைவனே தம்மை தடுத்து ஆட்கொள்வதற்காக கிழவேதியராக வந்திருக்கிறார் என்பதை.
இறைவனும் நீ நம்மோடு வன்மை பேசி வாதிட்டாய், ஆதலால் நீ வன் தொண்டனாகவே விளங்குவாய், என்மேல் தமிழ் சொல் பாடல்கள் பாடு என்று ஏவுகிறார். எப்படி பாடுவது என்று வன்தொண்டர் மயங்கிய பொழுது, நீ நம்மை பித்தன் என்றெல்லாம் பேசி ஏசினாய் அல்லவா, பித்தன் பித்தன் என்றே பாடு என்று வேறு அடியெடுத்து கொடுக்கிறார் சிவபெருமான். அதன் பிறகு வன்தொண்டர் பாட ஆரம்பிக்கிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று முதல் பதிகத்தை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அருள்துறை கோவில் வாயிலுக்கு வந்ததும் இந்த பாடல் என் ஞாபகத்திற்கு வந்தது. பெண்ணைக்கு தென்பக்கம் இந்த கோவில் இருக்கிறது என்று பாடினாரே சுந்தரர். நாம் வந்த வழியில் இந்த ஊருக்கு வடக்கே 4-5 மைல் தொலைவில் அல்லவா இருக்கிறது தென்பெண்ணை ஆறு என்று எண்ணினேன். உடன் வந்த நண்பர்களிடமும் இதை பற்றி விசாரித்தேன். ஆம், நம்பி ஆரூரர் காலத்தில் பெண்ணை நதி இந்த ஊரை அடுத்து ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. அதன் பிறகு திசை திரும்பி வடக்கே ஒதுங்கிவிட்டிருக்கிறது என்று கூறினார்கள். மேலும் பெண்ணையாற்றின் கிளை நதியான ஒரு மலட்டாறு இந்த ஊரை அடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் கூறினார்கள். நீரே இல்லாததால் மலட்டாறு என்று பெயர் பெற்றதோ, இல்லை மலாடர் நாட்டில் ஓடுவதால் மலட்டாறு என்று பெயர் பெற்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மலட்டாற்றின் கரையிலே வெண்ணெய் நல்லூர் இருக்கிறது, அருள்துறை கோவிலும் இருக்கிறது. அதெல்லாம் சரி, இந்த தலத்திற்கு வெண்ணெய் நல்லூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? உமாதேவிக்கு பசுக்களாகிய உயிர்களின் பேரில் அடிக்கடி இரக்கம் பிறந்துவிடும். அதனால் கைலையை விட்டு தவம் செய்வதற்காக அந்த பூலோகத்திற்கே வந்து விடுவாள். அப்படி வந்தவள் பசு வெண்ணெயினால் ஒரு கோட்டை ஒன்றை கட்டிக்கொண்டு அந்த கோட்டைக்கு உள்ளே அமர்ந்து பஞ்ச அக்னியை வளர்த்து தவம் புரிகிறாள். அடடா, இந்த வெண்ணெய் உருகியே பெண்ணை பெருகிற்று போலும். சரி, அப்படி தவம் புரிந்து பேறு பெற்ற தலம், ஆதனால் இந்த தலத்திற்கு வெண்ணெய் நல்லூர் என்று பெயர். அம்மையுடைய அருள் பெற்ற கோவில் இது ஆனதனால் இந்த கோவிலுக்கு அருள்துறை என்றும் பெயர் வந்திருக்கிறது. இவ்வளவும் தெரிந்து கொண்ட பிறகு கோவிலுக்குள் செல்லலாம். கோவிலுக்குள் நுழைந்தவுடனே தல விநாயகரான பொல்லா பிள்ளையாரை முதலில் வணங்கிவிட வேண்டும். பொல்லா என்றால் ஒளியால் பொலியாத சுயம்பு என்று பொருள். அப்படி அவரை நாம் வணங்காவிட்டால் அவர் உண்மையாகவே பொல்லாத பிள்ளையாராக மாறிவிடுவார். அப்பனை போலவே பிள்ளையும் அற்புத பழ ஆவணங்களை காட்டி நம்மை ஆட்கொள்ள முனையலாம் அல்லவா? இனி அந்த தடுத்தாட்கொண்ட தேவரையும் அவரது துணைவி வேர்க்கண்ணி நங்கையையும் கண்டு தரிசிக்க கருவறைக்கு செல்லலாம். இத்தலத்து ஈசனின் சன்னதியில் 11 திங்கட்கிழமைகள் கருவறை தீபத்தில் பசுநெய் சேர்த்து வந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மேலும் இங்குள்ள ஈசனின் பாதச்சோடுகளுக்கு, அதாவது அந்த பாதணிகளுக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இத்தல ஈசனை அர்ஜுனன், இந்திரன், திருமால் எல்லாம் வந்து வழிபட்டிருக்கிறார்கள். விஜயலிங்கம் என்ற பெயரில் அர்ஜுனன் வழிபட்ட சிவலிங்கமும், சுந்தரலிங்கம் என்னும் பெயரில் இந்திரன் வழிபட்ட லிங்கமும் இங்கு அமைந்திருக்கிறது. திருமால் வழிபட்ட லிங்கத்திற்கு சங்கரலிங்கம் என்று பெயர். மேலும் நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கமும் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் பலிபீடத்தின் நேர் உயரத்தில் சுந்தரருக்கு ஈசன் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்த அந்த விமான கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது. அதற்கு எதிரில் கீழே கையில் ஓலைச்சுவடியுடன் சுந்தரர் வீற்றிருக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் சுந்தரர் குஷியாக இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் ஓலைச்சுவடியை கையில் வைத்து கொண்டு அடங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறார். ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரருக்கு குரு பூஜை விழா இங்கு 2 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழா நாளில் சுந்தரரின் திருமண உற்சவம், ஈசன் சுந்தரரின் திருமணத்தை தடுத்து ஆட்கொண்ட நிகழ்ச்சி, அவிநாசியில் முதலை உண்ட பாலனை சுந்தரர் மீட்டது, சுந்தரருக்கு ஈசன் காட்சி கொடுத்தது, திருக்கயிலாயம் செல்லுதல் ஆகிய எல்லா நிகழ்வுகளும் இங்கு நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி அன்று இத்தலத்தில் நடைபெறும் திருமுறை பாராயணம் மிக மிக சிறப்பானது. மகா சிவராத்திரி நாளில் விரதமிருந்து இந்த தலத்தில் வந்து தங்கியிருந்து ஈசனை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் தீவினைகள் அகன்று நல்லனவெல்லாம் வந்தடையும். சிவராத்திரி அன்று நள்ளிரவில் இத்தல மூலவர் கருவறை சுற்றின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. மற்றொன்றை சொல்ல மறந்துவிட்டேனே. அன்று சுந்தரருடன் பஞ்சாயத்து சபையில் ஈசன் வழக்கு ஆடிய அந்த மண்டபம் இன்றும் இந்த திருவெண்ணெய் நல்லூரில் அமைந்திருக்கிறது.
தீராத வழக்குகளில் வெற்றி கண்டிட இத்தல வழிபாடு மிகவும் கை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். சடையப்ப வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்து போற்றிய பவித்திரமான புண்ணிய பூமி இதுவாகும். சந்தான குரவரான மெய்கண்டார் சிவஞான போதம் அருளிய திருத்தலமும் இதுதான். மெய்கண்டாருக்கு அவரது 5ஆம் வயதில் ஞான உபதேசம் செய்தவர்தான் இந்த தலத்தில் அருள் புரியும் பொல்லா பிள்ளையார் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது. இத்தல மங்களாம்பிகை அம்மன் சந்நிதியில் வழிபட செல்வம், வீடு, வாசல், கல்வி, நன்மக்கட்பேறு, நீண்ட ஆயுள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இங்கு அம்பாள் சந்நிதியில் ஸ்ரீ சக்கரம், சங்கநிதி, பதுமநிதி ஆகியவையெல்லாம் அமைந்திருப்பது சிறப்பாகும். 63 சப்த கன்னியர் ஆகியோருக்கும் இந்த ஆலயத்தில் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இந்த திருவெண்ணைநல்லூருக்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் தருத்து ஆட்கொண்ட ஊர் என்று ஒரு கிராமமும், அதற்கு கிழக்கே பன்ருட்டி செல்லும் சாலையில் பன்ருட்டிக்கு மேற்கே 4 மைல் தொலைவில் மனம் தவிர்த்த புத்தூர் என்று ஒரு கிராமமும் இன்றளவும் அதே பெயரில் இருக்கிறது. இதையெல்லாம் சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டது ஏதோ கர்ண பரம்பரை கதை என்று நினைக்காமல் உண்மையாக நடந்த வரலாறுதான் என்பதை வலியுறுத்துகிறது. இவ்வளவு தகவல்களையும் தெரிந்து கொண்ட நாம் இதே மூச்சில் சுந்தரர் பிறந்த ஊரான திருநாவலூருக்கு சென்று அங்குள்ள பக்த ஜனேஸ்வரரையும் மனோன்மணி அம்மையையும் வணங்கிவிட்டே வீடு திரும்பலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே திருநாவலூர் சிவாலயத்தின் சிறப்புகளை தனி காணொளி மூலம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரத்திலிருந்து அரசூர் செல்லும் வழியில் 19வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருவெண்ணைநல்லூர். இந்த தலத்தின் அருகில்தான் அப்பர் பெருமான் பாடல் பெற்ற திருத்தலமான திருமுண்டீஸ்வரம் சிவலோகநாதர் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.